ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வரவேற்பு அனுமதி பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு மோடியை வரவேற்கிறதுக்கு. அதே மாதிரி ஏசி சண்முகம் அதே மாதிரி ஜிகே வாசனுக்கு நினச்சி 3 முதலமைச்சராக இருந்தார் ஓபிஎஸ்க்கு கிடைக்கல. ஸோ இந்த ஆதங்கம் இருக்குது. அதே மாதிரி ஓபிஎஸ் புது கட்சி ஆரம்பிச்சிடலாம் ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். விஜயோட கூட்டணி வச்சிடலாம், பாஜக நம்ம சுருட்டி விட்டுச்சுன்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டனால வைத்தியலிங்கம் கட்சி ஆரம்பிப்பார் மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வழக்கு நிலுவையில் இருக்குல்ல, ஓபிஎஸ் போட்ட வழக்கு. ஸோ அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உடச்சிருவார். அவர் புது கட்சி ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி ஒரு விஷயம் பேசும் பொருளாயிரும். ஸோ அதனால் வைத்தியலிங்கம் ஆரம்பிச்சுட்டு இந்த தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா கட்சியில் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த இன்னும் 8 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே அந்த வழக்கு முடிகிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா ஓபிஎஸ் இந்த அதிமுக எப்படி கைப்பற்றுன்னு சொல்லிட்டு தான் பார்ப்பார். இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் ஆரம்பிக்கிற கட்சியில் போய் போட்டிட்டு தனக்குன்ற ஒரு செல்வாக்கை உயர்த்துக்குவான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜயோட கூட்டணி வைக்கிறனால தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் அதிமுக அழிவு சந்திக்கின்றாங்க. பாஜக பார்த்திங்கன்னா ஒத்த ஓட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலை உருவாயின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 10க்கு பார்த்திங்கன்னா டிடி தினகரன் பாமகலாம் பார்த்திங்கன்னா விஜயோட இணையும் போது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைச்ச மாதிரி ஒரு விஷயம் உருவாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.